ஆல் தி பெஸ்ட். விஷ் யூ ஹாப்பி ப்ராஸ்பரஸ் அண்ட் மேரிட் லைஃப். அதுக்கெல்லாம் நிறைய நேரம் இருக்கு. அதான் ஏய் அந்த மாலை கொடு. சார் இந்த பக்கம் மாலை பிடிக்க. இந்த மாலை. மாலை கொடு. இந்த வாங்கிக்க. இந்த பிடிச்சு. நீங்க போடுங்க. முதல்ல நீங்க தான். ஏய் நீ போடு. அப்புறம் என்ன கிளம்பலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் வா. ரெண்டு பேரும் அந்த மாலையை கொடுங்க. சீக்கிரம் வாங்க. வேகமா சீக்கிரமாக போய் ஃபுல்லா அரிக்குது. எங்கடா வாங்குனீங்க இந்த மாலை? நாராயணன், நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன? அந்த பக்கம் போலாம். நாராயணன், நான் ரெடி. போலாமா? எங்க? எங்கயா? உங்க கூட தான் போனோம். வாங்க. ஏன் கூடயா? என்ன சொல்ற நீ? நாராயணா, முடியாது. முடியாதா? அப்ப நான் என்ன பண்றது? இங்க இருந்து வெளியே போய் லெஃப்ட்ல திரும்பி அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போனீனா கிண்டியில உள்ள ஜங்ஷன் வரும். அங்க இருந்து ரைட் அடிச்சுனா அங்க ஒரு ஸ்கூல் வரும். அப்படி நேரா கீழ இறங்கி லெஃப்ட்ல திரும்பினா 3வது வீடு. அது என்னோட வீடு. அததான் சொல்றேன், கிளம்பு. நல்லா சொன்னீங்க. அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். நான் உங்க கூட தான் வருவேன். நான் வீட்டுக்கு போக மாட்டேப்பா. கீதா, அது எப்படி சரி வரும்? நாம இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையே. அதுக்கான நோட்டீஸ் தானே கொடுத்துருக்கோம். இன்னும் 30 நாள் ஆகும் மேரேஜ் சர்டிபிகேட் கையில கிடைக்க. அது வரைக்கும் உனக்கும் எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. இது ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 1954. அது நாராயணனோட வெர்ஷன். நான் சொல்றேன், ஐ அம் மேரிட் டு நாராயணன். இன்னில இருந்து நான் லேடி வக்காலத்து. நீங்க ஏன் இவ்ளோ பயப்படுறீங்க? ஒரு சின்ன சட்டத்தை மீறதுக்கு இவ்ளோ பயமா? சட்டத்துக்கு பயப்படணுமா? எதுக்கு? சட்டத்தை மதிக்கணும். அவன் தான் குடிமகன். எந்த சட்டத்தையும் நம்ம தரக்குறைவா நினைக்க கூடாது. இப்ப நீ வீட்டுக்கலாம். 30 நாள், 1 மாசம் தானே. பார்க்கலாம். பாய் பாய். அது டிஜிபி குமாரோட டிஎஸ்பி சாரோட மகள்னு நீங்க நினைக்கிறீங்க. எனக்கு கான்ஸ்டபிள் கிருஷ்ணன் நாயரோட பொண்ணோட அம்மாவோட தம்பியோட மூத்த பையன் இருக்கான்ல. நேத்து ஆலங்குடியில கல்யாணம் பண்ண தலைவரோட பையன் இருக்கான்ல. மூத்த அண்ணனோட வர்கீஸோட 3வது பொண்ணு. ஹலோ. ஏன் கால் பண்ண மாட்டீங்க? நீ தானே முதல்ல கால் பண்ணணும். That's not right. நீங்க தான் எனக்கு கால் பண்ணணும். ஓகே, இதோ கால் பண்றேன். கேக்குது. எனக்கும் கேக்குது. பட் கேட்டா மட்டும் போதாது, நான் பார்க்கணும். எனக்கும். அப்பனா நான் அங்க வரட்டுமா? வாங்க. Wish you a happy and prosperous first night. Hey, beware. Unlawful first night. Start camera. Action. ஏண்டி போய் படுத்து தூங்குடு. அவளோட ஒரு நைட்டு போட்டோகிராஃப். இன்னைக்கு தேதி 1, நாளைக்கு தேதி 2. நாளைக்கு அவராஜன் பையனுக்கு கல்யாணம். குட் நைட். குட் நைட் அக்கா. குட் நைட். போயிட்டாங்க. வா.
இது என்ன? ஷூட். அது எதுக்கு? என்னது அது எதுக்கா? நினைவு தெரிஞ்சதுல இருந்து வக்காலத்து நாராயணன் எந்த சட்டத்தையும் மீறினதில்ல. இன்னைக்குதான் மீறி இருக்காரு, அதுவும் மிட் நைட்ல. செவரிகிரி குதிச்சு பின்வாசல்ல பால்கனி வழியா என்னோட ரூம்க்கு வந்த ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். வக்காலத்து நாராயணன் வந்து சட்டத்தை மீறி இருக்காருன்னு எனக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும்ல. இது எதுக்கு? என்ன பிளாக்மெயில் பண்றதுக்கா? இல்ல, இமெயில் பண்றதுக்கு. யாருக்கு? உலகத்துல இருக்க எல்லா ரோமியோ ஜூலியட்க்கும். நோ நோ நோ, ஒரு மாசம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதான் சட்டம். லாஃபுல் ரிலேஷன்ஷிப். என்னாச்சியா? உண்மைதான் சார், உங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் உண்மைதான். ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போர்டில் நோட்டீஸ் போட்டிருக்காங்க. பையன் பேர் நாராயணன், பொண்ணு பேர் கீதா குமார். இது வரைக்கும் நோட்டீஸ் ஒட்டி 18 நாள் ஆயிருக்கு. லாஃபுல் மேரேஜ் சர்டிஃபிகேட் அவங்களுக்கு கிடைக்கணும்னா இன்னும் 12 நாள் பாக்கி இருக்கு. போஸ்ட்மார்ட்டத்துக்கான ஏற்பாடு சீக்கிரமா பண்ணும். போஸ்ட்மார்ட்டமா? என்னடா சொல்றீங்க? ஹார்ட் அட்டாக்ல தான்டா இறந்துருக்காரு. இல்ல, போஸ்ட்மார்ட்டம் பண்ணும். சந்தேகப்படும்படியா இறந்திருந்தாதான் எப்படி இறந்தாங்கன்னு கண்டுபிடிக்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். ஆமா, கிண்டி ஹயாட் ஹோட்டல்ல தான் அவர் இறந்திருக்காரு. காலையில கதவு உடைச்சு திறந்த பிறகு தானே எல்லாருக்கும் தெரியுது. ராத்திரி அப்பா என்ன சாப்பிட்டாருன்னு தெரியணும். நிச்சயமா ஹார்ட் அட்டாக்னு எப்படி சொல்றேன்? யாரா இருந்தாலும் சந்தேகம் வரும். அதை தெரிஞ்சுக்கணும் மேத்யூ. போஸ்ட்மார்ட்டம் கண்டிப்பா பண்ணியும் எல்லாம் சட்டப்படி கிளியரா பண்ணணும். அந்த உடம்ப அறுத்து எடுத்து அம்மாவோட சாவு இயற்கையானது இல்லைன்னு சொல்ல போறியாடா? சொல்லு, பண்ணடா, உன்னோட சட்டம். அப்படி பண்ண திரும்ப கிடைக்க மாட்டா. போதும் போதும் நாராயணா, என்னது இதை இப்படி எல்லாம் குடிக்க கூடாது. எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். என் அப்பா குடிப்பாரு. நான் இப்ப குடிக்கிறது எங்க அப்பா ஆத்மா சாந்தி அடையதான். எனக்காக ஒண்ணும் கிடையாது. போதும் போதும் எந்திரி. ஏய், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா. எனக்கு ஒன்றும் இல்லை. ஐ எம் ஆல் ரைட். ஐ நோ கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கோஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். குடிப்பழக்கம் உடல் நலத்துக்கு கேடு. ஸ்டாட்யூட்டரி வார்னிங், சட்டப்படி முன்னெச்சரிக்கை. சட்டம்லாம் ஒன்றும் கிடையாது, முன்னெச்சரிக்கை அவ்வளோதான். வார்னிங், எச்சரிக்கை. குடிக்கக்கூடாதுன்னு சட்டம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் எந்த சட்டத்தையுமே மீறினது கிடையாது. சட்டம் என்னடா சட்டம்? வாழ்க்கையில் ஒரே சட்டம்தான், காதல். காதலிக்காமல் இருக்கிறவங்க உயிரோடு இருக்கிறதுல எந்த வித அர்த்தமும் இல்லை. நாராயணா, நீ ஒரு குழந்தை மாதிரி. உனக்கு ஒன்று தெரியுமா? ஏய், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு விதத்தில் பேய்கள் தான்.